அரசியல் விமர்சகர் திரு கலை அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். திரு கலை, இந்த பொதுக்குழுடைய சிக்னிஃபிகன்ஸ் என்ன நினைக்கிறீங்க? வழக்கமாக எந்த ஒரு கட்சியும் ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை பொதுக்குழு கூட்டணும். அந்த வகையில் கூடுது அப்படின்னாலும் கூட இது கூடக்கூடிய நேரம், டைமிங், அதுவும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு நடப்பது, ஒரு முக்கியமாக சட்டமன்ற தேர்தலுக்கு வியூகம் வகுக்கக்கூடிய ஒரு கோல்டன் பீரியட்ல நடப்பது, இந்த காரணங்களால முக்கியத்துவம் பெறுது. இந்த சிக்னிஃபிகன்ஸா நீங்க என்ன பாக்குறீங்க? வழக்கமா நீங்க சொல்றபடி ஆண்டுக்கு ஒரு முறை டிசம்பர் 31 கூடியாகணும். அந்த பொட்டக்கால கன்வே இது பண்றதுக்காக இந்த கூட்டம் கூடுது. ஆனாலும் இந்த கூட்டத்துக்கு நீங்க சொன்னபடி 2 முக்கியத்துவங்கள் இருக்கின்றன. ஒன்று, கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக அடைந்த பல பிரச்சனைகளை பற்றி அவங்க இந்த பொதுக்குழுல தீவிரமா பேச வேண்டிய அவசியம் இருக்குது. நிச்சயமா அது குறித்து விரிவான விவாதம் இருக்கும். ஏற்கனவே அவங்க ஒன்றியங்கள் சார்பாக இந்த மாதிரி கூட்டங்கள் நடத்தி, பிறகு மாவட்டங்கள் சார்பாக கூட்டம் நடத்தி, அதுல சில இடங்கள்ல சலசலப்பு கூட நடந்துச்சு. அந்த ஆய்வு முடிச்சாங்க. அது ஆக்சுவலா ஒன்றியங்கள்ல தான் அங்க தீவிரமான, என்னுடைய வாய்ஸ் எப்போ அது கொஞ்சம் பாருங்க. அவங்க அங்க ஒன்றியங்கள்ல தான் ரொம்ப தீவிரமான அந்த ஆய்வுகள் நடத்தப்பட்டது. பிறகு அதுக்கடுத்து ஒவ்வொரு தொகுதி வாரியாக கூப்பிட்டு ஆய்வுகள் நடத்தப்பட்டது. அந்த தலைமை கழக செயலாளர்கள் மத்தியில எடப்பாடியார் அவர்கள் இருந்தாரு. அந்த ஒவ்வொரு தொகுதி வாரியாக இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் அழைத்து அந்த ஒவ்வொரு அந்தந்த பகுதியில் நடந்த நாடாளுமன்ற தேர்தல் குறித்த ஆய்வுகள் தீவிரமாக நடத்தப்பட்டன. அந்த எல்லா தரவுகளையும் முன்வைத்து இன்று பொதுக்குழுவில் அதை சமர்ப்பிப்பாங்க. பொதுக்குழு அதை குறித்து ஒரு ஆய்வு நடத்துவாங்க. இந்த நேரத்தில் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலுக்கு, சட்டமன்ற தேர்தலும் முன்னாடி இன்னொரு பொதுக்குழு நிச்சயமா கூடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 2025 பொதுக்குழுக்கு, இது 24க்கான பொதுக்குழு, 25ஆம் ஆண்டுக்கான பொதுக்குழு நிச்சயமா நடக்கும். அது இதே மாதிரி டிசம்பர்ல நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது சட்டமன்ற தேர்தல் பற்றி இன்னும் தீவிரமான ஆய்வுகள் நடத்தப்படும். இப்ப சட்டமன்ற தேர்தலுக்கு என்னென்ன பணிகளை நடத்துறாங்க, அவங்க சில முக்கியமான விஷயங்களை இதில் ஆய்வு செய்யறாங்க. ஒண்ணு இந்த உறுப்பினர் அட்டைகளை அவங்க இப்பெல்லாம் எப்படின்னா, நிர்வாகிகள் போய் உறுப்பினருடைய வீட்டில் போய் கொடுக்கணும்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்து, அது ஏதோ கிட்டத்தட்ட 2 கோடி கிட்ட நெருங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சொல்லுவாங்க. இப்போ ஒரு நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு அதிமுகவால மீண்டும் வெல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு கான்பிடன்ஸ் கொடுக்க வேண்டிய ஒரு நிலையில தலைமை இருக்கு. இதுல என்ன மாதிரியான விஷயங்கள் வெளிப்படணும்னு நினைக்கிறீங்க? கூட்டணியில ஒரு வலுவான கூட்டணி அமைப்போம் அப்படின்னு ஒரு சபிக்ஞை இருக்குமா? இப்ப நிறைய பேச்சுக்கள் இருக்கு, விஜயும் அதிமுகவும் ஒன்னு சேரலாம் அப்படின்னு. இப்படி ஒரு கூட்டணி குறித்தோ, இல்ல நம்ம ஒரு we are ready to take the government again அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்பிடன்ஸை தொண்டர்களுக்கு ஒரு தொடர் தோல்விகளுக்கு பிறகு கொடுக்க வேண்டிய ஒரு நிலையில தலைமை இருக்கு. அந்த தலைமை இந்த கூட்டத்தில் பயன்படுத்திக்கோ நினைக்கிறீங்களா? என்ன மாதிரியான சமிக்ஞைகள் வரலாம்? நிச்சயமா பயன்படுத்துவாங்க. அந்த திமுக கூட்டணியில் தொடரும் சிக்கல்கள், முரண்பாடுகள், அதை பத்தி நிச்சயமா அவங்க அலசுவாங்க. அதுல தங்களுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா நினைப்பாங்க. சிறுபான்மையினரை எப்படி தீவிரமா அணுகணுங்கிற விஷயங்கள்ல அவங்க ரொம்ப கவனம் செலுத்துறதா கேள்விப்பட்டேன். நான் 2 பிரிவுகள் மத்தியில் அவங்க ரொம்ப கவனம் செலுத்துறாங்க, முடிவு எடுத்திருக்கிறாங்க. ஒண்ணு அப்படின்னா மத்திய அரசு விமர்சனம் இங்க கடுமையா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா அதிமுக மேல இருக்கிற இன்னொரு விமர்சனம் ரொம்ப சாஃப்டா போறாங்க மத்திய அரசு மேல அப்படின்னு. இல்ல, மைனாரிட்டி பாஜக ஆட்சின்னு தானே சொல்றாங்க. திமுக கூட அப்படி சொல்றது இல்லையே. மைனாரிட்டி வரிக்கு வரி மைனாரிட்டி பாஜக ஆட்சின்னு தானே சொல்றாங்க. அதுல பல விஷயங்கள்ல இன்னைக்கு இந்த மைனாரிட்டிஸ் எப்படி ரீச் பண்றதுங்கிறது 2 விஷயம், 2 பிரிவை அவங்க முக்கியமா ரீச் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஒன்று மைனாரிட்டிஸ், இன்னொன்று தலித் பிரிவு, பட்டியலின மக்கள் மத்தியில். பட்டியலின மக்கள் மத்தியில் திமுக மீது கடுமையான அதிருப்தி இருக்கிறதாக கேள்விப்படுறேன். அவங்களும் அதுதான் அந்த ஆய்வுல தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. அதனால பட்டியலின மக்களை மேலும் தீவிரமாக அணுகுவது எப்படி என்பதை பற்றி இந்த இதுல முடிவு, அந்த 2 பிரிவையும் எப்படி இன்னும் ஆழமா பரவலா அணுகுவது என்பதை பற்றி திட்டமிடல் நிச்சயமா இந்த பொதுக்குழுவில் இருக்கும். மற்றபடி நீங்க சொன்ன மாதிரி கூட்டணி பற்றி இறுதியான எந்த விஷயம் இப்ப பேசுறது இல்லைன்னு அவங்க முடிவு எடுத்துட்டாங்க. கூட்டணி என்பது அடுத்த பொதுக்குழுவுக்கு தான் தள்ளி போடுவாங்க. அதுல கூட பொதுச் செயலாளருக்கு அதிகாரம் கொடுத்துட்டு
நெருக்கத்துல தான் நாங்க கூட்டணியை முடிவு செய்ய முடியும் சொல்றாங்க. நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு திரு கலை ஒரு பரபரப்பாச்சு ஒரு சில மாதங்கள் ஒரு 6 முன்னாள் அமைச்சர்கள், முக்கிய நிர்வாகிகள், பெரிய தலைவர்கள்லாம் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து சசிகலா, ஓபிஎஸ் எல்லாம் சேர்த்துக்கணும்னு வலியுறுத்தினாங்கன்னு. அந்த மாதிரியான தாட் ப்ராசஸ் டெல்டால, தென் மாவட்டங்களில் சில கூட்டங்களில் கூட எதிரொலித்தது. பட் தட் இஸ் லாஸ்ட் டீம்னு நினைக்கிறீங்களா? அது எதிரொலிக்கணும்னா அது முக்கியமான பாடி வந்து பொதுக்குழு, செயற்குழு தான். அது எதிரொலிக்கவில்லைன்னா எப்படி, எதிரொலிச்சா என்ன, எதிரொலிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அந்த மாதிரியான சிந்தனைகள். இந்த 6 முன்னாள் அமைச்சர்கள் பற்றிய அதை வதந்தி செய்தி, அதை அது உண்மை அல்ல, அது பொய் செய்தின்னு சொல்லி அதிமுக அதிகாரப்பூர்வமாக அறிவித்து விட்டது. அதனால அந்த அமைச்சர்களும் அதை பத்தி திருப்பி பேசுன மாதிரி தெரியல. பட் அதுக்கு லைஃபே இல்லைன்னு படுத்த முடியுமா? அது திரு எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமா மறுத்த பிறகுதான் அதிமுகவுடைய ஒரு முக்கிய தலைவரான திரு செங்கோட்டையன் ஒரு பத்திரிகையில ஆமா சந்தித்தோம், சேர்க்கணும் சேர்க்க வேண்டாம்னு 2 தாட் ப்ராசஸ் இருக்கு அப்படின்னு அதை மறுதளிக்காம பேசுறார். ஒரு திட்டவட்டமா தலைமை மறுத்த பிறகு திரு செங்கோட்டையன் ஆமா அப்படி ஒரு கருத்து இருக்கு அப்படிங்கறதையும் அக்னாலேஜ் பண்றேன். அப்படியே அவர் சொன்ன மாதிரி தெரியல. அவர் என்ன சொன்னார்னா, நாங்க சந்தித்தது உண்மை, ஆனா நாங்க பல்வேறு விஷயங்களை பற்றி பேசணும், அதை பத்தி இந்த விஷயமும் வந்துச்சு, அவ்வளவுதான். அதுல எங்களுக்குன்ற ஒரு கருத்தை நாங்க முன்வைக்கலன்னு சொல்லியிருக்காரு. இல்ல அப்படி அவங்கள சேர்த்துக்கணுங்கிற ஒரு சிந்தனையும் அந்த ஒரு ஸ்ட்ரீம் ஆஃப் தாட்டும் இருக்குங்கிறத அக்னாலேஜ் பண்ற மாதிரி தானே. அப்படி ஒண்ணு இல்லவே இல்லைன்னு திரு எடப்பாடி பழனிசாமி மறுக்க. செங்கோட்டையனுடைய பேட்டியிலேயே அவர் ஒரு பகுதியில் என்ன சொல்றாருன்னா, அவங்க யாரா இருந்தாலும் எடப்பாடி அவர்களுடைய தலைமையை ஏற்றுக்கொள்பவர்கள் மட்டும்தான் உள்ள வர முடியும். அது அந்த ப்ரீ கண்டிஷன், அதை ஏற்றுக்கிட்டாதான் ஏற்றுக்கொண்டு நாங்கள் செயல்பட தயாராக இருக்கணும். அதான் 4 கண்டிஷன்ஸ். ஒன்று வந்து அவர் தான் பொதுச் செயலாளராக தொடருவார், அவர் தான் ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்ல கையெழுத்து போடுவார், அவர் தான் வந்து முதலமைச்சர் வேட்பாளர், அவர் தான் கூட்டணியை இறுதிப்படுத்துவார். இதை ஏற்றுக்கொள்பவர்கள் தான் உள்ளே வர முடியும். சசிகலாவானாலும் ஓபிஎஸ் ஆனாலும் தினகரன் ஆனாலும் எப்படி வந்தாலும் ஏத்துக்க மாட்டோங்கிறது திரு எடப்பாடி பழனிசாமி சொல்லி வரக்கூடிய ஒரு விஷயம். அவர்கள் முடிந்து போன விஷயம், அவங்க வந்து இந்த பாஸ்ட் இன் ஏடிஎம்கே அப்படின்னு. ஆனா திரு செங்கோட்டையன் போன்றோர் இல்ல கண்டிஷனலா சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது இருவேறு சிந்தனைகள் இருக்கு அப்படின்னு தானே பார்க்க முடியும். இல்ல, அது ஒரு எல்லா கட்சிகள்லையும் மாறுபட்ட சிந்தனை ஒரு சின்ன அணிகிட்ட இருக்கத்தான் செய்யும். இந்த கட்சியில எது மெஜாரிட்டி முடிவோ அதுதான் இறுதிப்படுத்தப்படும். எதிரொலிக்க போதான் பார்க்கலாம். ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த் மிஸ்டர் கலை. மீண்டும் எதிரொலிப்பதற்கான வாய்ப்புகள் நிச்சயமா இல்லைங்கிறது என்னுடைய கருத்து. 26 தீர்மானங்கள் இறுதிப்படுத்தப்பட்டு விட்டன. ஓகே, அதுல அதை பத்தி ஒண்ணுமே இல்ல. கரெக்ட். அதனால இன்னும் கொஞ்ச நேரத்தில் நமக்கு தெரிய போகுது.